எடப்பாடி பழனிசாமி பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறது. இந்த 4.5 வருடம் அம்மா இல்லை, தான் சம்பாதித்த பணம் போதும், இந்த இயக்கம் நம்மிடம் இருந்தால் போதும், இல்லை என்றால் இந்த இயக்கம் அழிந்தாலும் நமக்கு கவலை இல்லை என்று இந்த இயக்கத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் 84இல் ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்தவர் தான். ஏறுமுழவன் சின்னத்திற்கு நமது கட்சியினுடைய நமது இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமாருடைய தாத்தா தான் ஜெயதீப் ரெட்டியார் என்று 84இல் எடப்பாடியில் நின்ற ஜனதாதள வேட்பாளர். அவருக்கு வேலை செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அதிமுக வரலாறு தெரியாது, திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாது, ஆரியம் என்றால் என்னவென்று தெரியாது. கம்பராமாயணத்தை யார் எழுதினார் என்றால் சேக்கரார் எழுதினார் என்பார். புகழேந்தி சொன்னது போல் அம்பேத்கர் தூக்கிலிடப்பட்டார் என்று சொன்னார். அம்மாவுடைய சமாதியில் அவருடைய இரங்கல் அந்த நிகழ்ச்சியில் இந்நன்னாளில் என்று சொன்னார். இப்படி பைத்தியக்காரனாக முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறார். திராவிடமே தெரியாதவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கலாமா? அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க எப்படி நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வந்தாலும் நான் கூட சொல்லியிருக்கிறேன், வில்லன் கதாநாயகனை அடிப்பான் 5-6 முறை, கடைசி அடியில் வில்லன் கீழே விழுந்து உயிர் விடுவான். அதுபோல் இப்பொழுது கதாநாயகனாக அண்ணன் OPS அவர்கள்